இங்க தாண்டா வந்து அந்த பாம்பு காலுக்கு தான் பாம்பு இருக்கு. நான் பயந்துட்டேன் ஒரு செகண்ட். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பாம்பு நாய் அதெல்லாம் பயம். அப்துல் ரஹ்மான் நல்ல டேஸ்ட் ஆகும். சூப்பரா இருக்கு. Hey guys, welcome to Meet and Vlogs. So இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கான வில்லா ரூம் எடுத்தாச்சு. ஸோ விஆர் இந்த வில்லா நான் வந்து சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பா ஸோ நைட் வந்து பாபிக்யூக்கு எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலான்னு இருக்கோம். ஸோ நல்ல மழை, செம்ம கிளைமேட் அப்படி நீங்கள் பார்க்கலாம். மழை வருது. வாங்க ஸ்விம்மிங் பூல் போலாம், வாங்க. ஆனா நல்ல பிளேஸ். தோ இங்க தாண்டா வந்து அந்த பாம்பு காலுக்கு தான் பாம்பு இருக்கு. ஆமா பாம்பு வந்தது, அது ஒரு மாதிரி வாங்க. ஸோ இதான் நம்ம வில்லா. அப்படியே திருப்பி வில்லாவை காட்டுங்க. ஸோ அந்த வில்லால தான் நாங்கள் இருக்கோம். வாங்க. ஸோ லெட்ஸ் கோ. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல ஸ்விம்மிங் பூல். நாங்கள் ஃபோட்டோஸில் பார்த்ததோட சரி. இங்கே இருக்கிற வில்லாஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஒரு வில்லாஸ் ஒருத்தவங்க ஓன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெண்ட்டுக்கு விட்டுக்கிறாங்க. சில பேர் அவங்களே இருக்காங்க உள்ள. இது ஒரு கம்யூனிட்டி இது மாதிரி. ஸோ இட் இஸ் நைஸ். ரைட் வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலாக லாக்காக இருக்குது. அதுதான் ஸ்விம்மிங் பூல். மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் உள்ள ஃபுல்லா பாத்துக்கோ, பாம்பு இருக்க போகுது. ஐ டோன்ட் நோடா. நடுவில் ஏதோ பபுள்ஸ் வருது. இங்க வேற கருப்பா இருக்கு. மாப்பிள்ளை நீ இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னா நான் இறங்கிடுவேன். ரெண்டு பேரும் இவன் ஒருத்தன் அவனா வந்து மாட்டுறான். ரெடி அப்ப கன்ஃபார்ம்டா உள்ள ஏதோ இருக்குடா. So guys, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இடம் வந்து சூப்பர். நாங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டு 4 மணிக்கே வர வேண்டியது. ஆனால் சில பல வேலைகள், நைட்டு பண்ண போகிற பாபிக்யூக்காக சிக்கன் வாங்குறது ப்ரிப்பரேஷன்ஸ் சேனலில் வரும். ஆமாம், நான் உங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு சீரீஸ் வரும். ஸோ பாபிக்யூ அதுக்கப்புறம் வீடு எப்படி எல்லாமே நான் போடுறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வேலை ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அது அப்படியே போயிட்டே இருந்தது. அது நடுவில் இந்த பாம்பு வேற பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன், ரொம்பவே பயந்துட்டேன். கேசவ் சொன்னான்னு நான் வேற ஏதோ ஃபோன் பேசிட்டு நின்றுருந்தேன். அப்புறம் பார்த்தா நிக்குது. நம்ம அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. பாம்பு எக்ஸ்பெக்டா என் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. நானே பார்த்துட்டு விட்டுட்டேன். அவன் சொல்றான் மாப்பிள்ளை ப்ளூஸ் பையில வாடா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் வந்தேன். நான் பயந்துட்டேன் ஒரு செகண்ட். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பாம்பு நாய் அதெல்லாம் பயம். ஆமா, இந்த நாயோட பிரச்சனை இல்லை, பாம்பு போட்டா மேல ஆக்சுவலாக கொத்திச்சுனா இங்கே நம்மளுக்கு தூக்கின்னு போற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை, ஓடுற மாதிரி. ஆமாங்க, அதாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடுக்கமான இடத்துல உள்ள அது ஒரு கம்யூனிட்டி. இது ஃபுல்லாக கம்யூனிட்டி, நிறைய வீடு ஒரே மாதிரி சிமிலர் வீடு தான் எல்லாமே. ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடியோலயே ஒருத்தவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. அது ஒருத்தவங்க ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் இங்கே ஃபேமிலியாக இருக்காங்க. ஆனால் ஏன் நாங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே அத்திரப்பள்ளி ஃபால்ஸ். நாங்கள் நீங்கள் லாஸ்ட் எபிசோடோட எண்டில் பார்த்துருப்பீங்க. அந்த வியூ பாயிண்ட் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஃபால்ஸும் வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்குமா? நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் வந்து 500 மீட்ரு, 800 மீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், 1.5 ஸோ அவ்வளோதான். ஸோ நல்ல ஒரு பிளேஸ்ன்றனால தான். ஆனால் வீடு இல்லை, மற்றபடி ஸ்டே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஒய்ஃபை கொடுத்துட்டாங்க, நாங்கள் தங்குறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி கொடுத்துட்டாங்க. 2 ரூமும் ஏசி, அதுக்கப்புறம் கிச்சனோட எசென்ஷியல்ஸும் கொடுத்துட்டாங்க. பக்கத்துலேயே கடைகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டு வந்தோம். இப்போதைக்கு சில பல கடைகள் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இட்ஸ் அ குட் ஸ்டே ஆக்சுவலாக. தெரில நைட் எப்படி இருக்குது, எப்படி போகுதுன்னு தெரில. கரண்ட் ஆக்சுவலாக இப்போ போச்சு. ஆனால் கரண்ட் போனாலும் இன்வெர்டர் அதுக்குள்ளே வந்துட்டு டடால்னு வந்துச்சு. ஸோ எஸ், இப்போ குளிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதான்.
முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ வித் அவுட் ஆஃப் கோயிங் போயிட்டு இப்போ பார்பிக்யூக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம். வி ஹாவ் மோர் ஒர்க் டு டூ. நைட்டு டின்னர் வேறு வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருக்குது, அவங்களே வந்து செஞ்சு தராங்க. ஆக்சுவலாக மாப்பிள்ள இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கோம் பரோட்டா சப்பாத்திலாம்? 28 பரோட்டாஸ், அப்புறம் ஒரு மினிமலாக 8 சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பரோட்டா சப்பாத்தி கம்மியாக, ப்ளஸ் நம்ம வந்து சிக்கனே 2 kg வாங்கிக்கிறதுனால சரி நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம பைனாப்பிள் பண்ணுறோம்ல, பைனாப்பிள் பார்பிக்யூலாம் பண்ணி மாசாக கட்டுறோம். பெப்சி, ஸ்ப்ரைட்டு, எஸ் எல்லாம் நைஸ். ஸோ ஒரு விதமான ஒரு பார்ட்டி மோடில் இருக்கோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு. ஸோ வித்தவுட் ஆல்கஹால் கிடையாது. நம்ம இருக்கிற பார்ட்டிலாம் அது கிடையவே கிடையாது. இது என்னடா? கஸ்தூரி மேத்தி, சிக்கன் மசாலா. இது நடுவில் கரம் மசாலா. இப்போ அது 3மே போட்டா பண்ணியிருக்கேன். எல்லாமே போட்டிருக்கேன். அதில் தடவி வச்சுட்டா எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகணும்? 2 hours. அந்த கோல்ல வை. இன்னும் கொஞ்சம் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்றா, அப்போ தான் இன்னும் கப்பு கப்புன்னு எரியும். இல்லைண்ணா என்ன இதே பத்தி என்னடா பண்ற? டேய் என்ன பண்ற? மேஜிக் ஷோ இப்போ வந்திருக்க நம்ம கரிகாலன். A few moments later. அப்துல் ரஹ்மான். டேய் மிஸ்ட் மாதிரி இருக்குடா. இது வந்துட்டு பார்பிக்யூ வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லாம். and we are going to eat the barbecues now. வேற மாதிரியா? ஸோ கைஸ் பார்பிக்யூ வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. நம்ம செஞ்சது தான், ஆப்வியஸாக நல்லா தான் இருக்குது. நல்ல டேஸ்ட் அவசியம், சூப்பராக இருக்குது. சூப்பரா ஹேம் சூப்பரா, ஜுனேத் சூப்பரா, ரோஹன் சூப்பரா. நல்ல ஒரு டே. குளிச்சுட்டு மலை எஃபெக்ட்டு அதோட குளித்தோம். இப்போ வந்து உட்காந்து நம்மளுக்கான விழாவில் நம்ம அப்படியே வந்துட்டு பார்பிக்யூ செட்டப்பில் சிக்கனை வறுத்து தம்பி செஞ்சான். பயங்கரமாக இருக்குது, செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் கைஸ், இட் வாஸ் அ குட் டே, சூப்பராக போச்சு. ஸோ நாளைக்கு நம்ம பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நாங்களே டிஃபன் செஞ்சுட்டு அதாவது மேகி வாங்கி வச்சிட்டோம். ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் மேகி. அண்ட் அதை சாப்பிட்டுட்டக்கப்புறம் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்துட்டு போகிறோம். ஸோ மேலே போயிட்டு பார்த்துட்டு கீழே இறங்கி அது வேறு ஏதோ ட்ரெக் பண்ணணுமா, லைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். ஸோ அது ட்ரெக் பண்ணி வந்து பார்த்துட்டு அதுக்கான வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ பாய்.